வயதான பெண் சூனியக்காரி. Subscribe my channel. பாகாவை அடைந்தவுடன் மைனா பறவை ஆதன்மயில், ஓ ஆதன்மயில், ஓ ஆதன்மயில், யார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்று அழைத்தது. இப்போது உங்கள் வருத்தத்தைப் பற்றி சொல்லுங்கள். வேடன் சொன்னான். பறவை மனிதனைப் போல் பேசுகிறது, மரத்திடமும் பேசச் சொல்கிறது. அப்போது ஆதன்மயில் சொன்னாள், நீ என்ன நினைக்கிறாய்? நான் மகள் அல்ல, நான் ஒரு விறகு வெட்டியின் மகள். என் பெயர் ஆதன்மயில். வேடன் சொன்னான், பிறகு எப்படி இப்படிப்பட்ட நிலைக்கு வந்தாய்? யாராவது ஷாப் கொடுத்தார்களா? ஆதன்மயில், இல்லை, ஷாப்பிடமிருந்து இல்லை, இதெல்லாம் ஒரு தீய வயதான சூனியக்காரியின் வேலை. நான் ஓடிப்போக முடியாதபடி என்னை மரமாக்கி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாள். வேடன் கோபத்துடன், ஓ வயதான சூனியக்காரி, நான் அவளை இப்போதே என் அம்பினால் கொன்றுவிடுவேன். மைனா பறவை சொன்னது, இல்லை இல்லை இல்லை, ஓ மாயாவி, சக்தியால் அவனை தோற்கடிக்க முடியாது, புத்திசாலித்தனமாக அவனை தோற்கடிக்க வேண்டும். வேட்டைக்காரன் சொன்னான், அப்படியானால் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்ததா? ஆதன்மயில், இந்த தீர்வு எனக்குத் தெரியும், ஆனால் இன்று அல்ல, பின்னர் சொல்கிறேன். நீ இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு. வேட்டைக்காரன் வேடன் சொன்னான், நான் ஏன் ஓட வேண்டும்? மைனா பறவை சொன்னது. வயதான சூனியக்காரி விரைவில் வருவாள். இளஞ்சிவப்பு சொன்னது, வேட்டையாடு, நாளை வா. வயதான சூனியக்காரி காட்டுக்கு வேட்டையாடச் செல்லும்போது, ஆனால் இப்போதைக்கு நீ இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு. இவ்வாறு கூறிக்கொண்டே மைனாவும் வேட்டைக்காரனும் காட்டை நோக்கி சென்றனர். அவர்கள் காட்டுக்குள் சென்றவுடன் மைனா வேட்டைக்காரனிடம், நீங்கள் இந்த அடிவாரத்தில் உள்ள துளையில் ஒளிந்து கொள்ளுங்கள், நான் நெய்யப்பட்ட முன்முன் புளியினால் அந்த துளையை மூடுகிறேன் என்று கூறினார். வேடன் சொன்னான், ஏன் காலில் உள்ள ஓட்டையில், ஏன் வெளியே? நல்ல காற்று வீசுகிறது. மைனா சொன்னாள், அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ சூனியக்காரி, உன் உடம்பு வாசம் பார்த்தவுடனே இங்க வந்துடுவா. மேலும் வேடன் அந்த மரத்தின் ஓட்டைக்குள் ஒளிந்து கொண்டான். இங்கே சூனியக்காரி மனிதர்களின் வாசனையை உணர்ந்தவுடன் அவள் உடனடியாக தனது மழுப்பலான குடிசையை நோக்கி ஓடினாள். Subscribe my channel.